ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு தை மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 10ஆம் இடத்துல உச்சமடைந்து அங்கே திக்பலமாகி சுக்கிரனையும் புதனையும் அங்கே சேர்த்து கொண்டு மிருகமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியுமே ராசிநாதனோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல சூரிய பகவானுமே அங்கே திக்பலமாகி இருக்கிறார். அதாவது மேசராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல மீனத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்து இருக்கிறார். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல கும்பத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் சிம்மத்தில். மாதாந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2.5 நாட்களுக்கு ஒரு தடவை ராசியை கடந்து வந்து கொண்டே இருப்பார். 15 நாட்கள்ல பௌர்ணமி, 15 நாள்ல அமாவாசை என்று சொல்லி 30 நாட்களுக்குள்ள ராசி கட்டத்தையே சுத்தி வந்து விடுவார். மற்ற மாதாந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதன் பகவான் கும்பத்தில் சென்று அமர்கிறார். மாதத்தினுடைய 23ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானுமே 11ஆம் இடத்துல கும்பத்துல ராகுவோடு சேர்ந்து அமர்கிறார்கள். ராகுவிற்கு 3 மாபெரும் சுபர்களுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த மாதம் 20ஆம் தேதி அளவில் அங்கே புதனம் சென்று சேர 23ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் நேரடியாக ராகு பகவானோடு சேர்ந்து அமர்கிறார். சுக்கிரன் புதனோடு சேர்ந்து அமர்ந்து குருவின் பார்வை வாங்குகிறார் ராகு பகவான். 11ஆம் இடம் மாதத்தினுடைய பிற்பகுதியில வலுத்திருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியில 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, சுபத்துவமாக மிருக மங்கள யோகத்தோடு. பூர்வ புண்ணியம் எல்லாமே இயல்பாக உங்களுக்கு செயல்பட போகிறது. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் தை மாதத்திலிருந்தே உங்களுக்கு நன்மையாக நடக்க ஆரம்பிக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்கார சொந்தங்களுக்கு, ஜோதிட சொந்தங்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்தே நல்ல செய்திகள் எல்லாம் காதுக்கு வந்து சேரும். 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதாவது 3ஆம் இடம் வலுவடைகிற போது நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளை எல்லாம் வெற்றி வாகை சூட வைப்பார். இந்த குரு நேரடியாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியாதிபதியாகி பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குருநாதராகியும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி ராசிநாதனோடு சேர்ந்து நல்லபடியாக சுபத்துவமாக 10ஆம் இடத்திலே சூரிய பகவான் திக்பல அமைப்புகளோடு இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணியம், பாக்கியம், களத்திரம் எல்லாமே இயல்பாக செயல்பட காத்திருக்கிறது. சுக்கிர பகவான் மாதத்தினுடைய முற்பகுதியில மிருகமங்கல யோகத்திலும், மாதத்தினுடைய பிற்பகுதியில லாபஸ்தானத்துல குருவின் பார்வையிலும் அமர்ந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், தொட்டது தொடங்கும், நினைத்தது நடக்கும், தடைகள் எல்லாம் விலகும், புதிய முயற்சிகள் வெற்றி தரும், மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம், குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், ரிலேஷன்ஷிப்பில் இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அப்படியே விலகும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். குறிப்பாக தொழில், உத்தியோகம் இந்த அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி தவிடுபடியாகும். 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். 10ஆம் இடம் இயல்பாக இந்த மாதம் முழுவதும் வலுவாக இருக்கிற போது புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும். தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ அத்தனை தடைகளுமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தொழிலை முன்னேற்றமாக கொண்டு போகலாம், புதிய தொழில் பங்குதாரர்கள் கிடைப்பார்கள், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரே விடயத்துல சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாக உங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் குழந்தைகள் விஷயத்துல பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்து கொண்டு அவர்களை துன்புறுத்தக்கூடாது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை அவற்றை நீங்கள் ஆக்கபூர்வமாக கையாள வேண்டும்.
குழந்தைகளுக்காக ஏதாவது செலவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து பார்க்கலாம். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தேவையில்லாத அசுப விரயங்களை தவிர்ப்பது நல்லது நல்லது நல்லது. இந்த ஒரு விடயத்தை தான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லா அமைப்புகளுமே என்னதான் உங்களுக்கு ஏழரைச்சனில விரயச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் மற்ற அமைப்புகள் எல்லாமே துல்லியமாக தெளிவாக இருக்கிறது. 11ஆம் இடம் பலத்திருக்கிறது, 10ஆம் இடம் பலத்திருக்கிறது, 9ஆம் இடத்தை குருநாதரை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து முயற்சிகள் எல்லாம் வெற்றி தர செய்ய போகிறார். உண்மையில சொல்றேன், இந்த தை மாதம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது. தை மாதத்துல முதல் திகதி தைப்பொங்கல், 2ஆம் தேதி என்று பார்க்கிற போது மாட்டு பொங்கல், 3ஆம் தேதி உழவர் திருநாள், அதாவது விவசாயிகள் நல்லபடியாக தங்களை தாங்களே மகிழ்வித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். 4ஆம் தேதி தை அமாவாசை, புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை, ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை, தை மாசத்துல தை அமாவாசை. அதாவது நம்முடைய முன்னோர்களை வணங்கி முன்னோர்களின் பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை, முன்னோர்களின் சாபங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அற்புதமான நாள். முன்னோர்களை வழிபட வேண்டும். அதாவது இந்த தை மாசத்துல பெரும்பாலான நாட்கள் உங்களுக்கு திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. மாதத்தினுடைய தொடக்கமே தைப்பொங்கல், சூரிய பகவானை வணங்கக்கூடிய அற்புதமான நாள். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரியனை நாங்கள் விசேஷமாக வழிபடலாம். அதாவது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல சூரிய பகவான் எவ்வளவு வலுவாக இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். ஆத்மகாரகன் சூரியன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல கெட்டு போகக்கூடாது. ரத சப்தமி அன்று 11ஆம் தேதி, தை மாதம் 11ஆம் தேதி நல்லபடியாக சூரியனை வணங்குகிற போது சூரியனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு தூரம் சைன் பண்ண போகிறீர்கள், எவ்வளவு பெயர் புகழோடு நீங்கள் இங்கே வாழ போகிறீர்கள் என்பதை உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியனை வைத்து நல்லபடியாக பார்த்து விட முடியும். சூரியனை வணங்குவதற்கு அற்புதமாக இந்த ரத சப்தமே உங்களுக்கு உதவி செய்கிறது. சூரியனை வணங்க வேண்டும். 13ஆம் தேதி என்று பார்க்கிற போது தை மாசத்துல கார்த்திகை விரதம், அன்று கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது அற்புதமான நற்பலங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதாவது தைப்பூசம், 18ஆம் தேதி தைப்பூச நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து நிறைய பெரும்பாலான ஜோதிட சொந்தங்கள் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று தரிசித்து விட்டு வருவீர்கள். இந்த தை மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை நல்லபடியாக வணங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது வடலூரிலே ராமலிங்க சுவாமிகள் வள்ளலாருக்கு தை மாசம் தைப்பூசத்துல மிகப்பெரிய விழா எடுப்பார்கள். தை மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு அற்புதமான நாள். 18ஆம் தேதி தைப்பூசம், 19ஆம் தேதி மகா ஸ்நானம் என்று சொல்வார்கள். அதாவது புனித நதிகளில் நீராடக்கூடிய அற்புதமான நாள். தீய கர்ம வினைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு கங்கை போன்ற புனிதமான நதிகளில் நீராடுவதற்கு 19ஆம் தேதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதம் முழுவதுமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. முருகப்பெருமானை வணங்கி எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ராசிநாதன் உச்சமடைந்து திக்பலமாகி பிருகுமங்கல யோகத்தில் இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும். வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. ஒரே விடயத்துல தான் நீங்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். அசுப செலவுகளை தவிர்ப்பது நல்லது நல்லது நல்லது. மற்றபடி எல்லா நன்மைகளும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தை மாதம் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தை மாதம் இந்த பலன்களை எல்லாம் மேசராசிக்கார அன்பர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.